லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம 3வது வசனத்தை வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி, நீங்கள் இப்பொழுது 6வது வசனத்தை அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென் சொல்லுங்கள். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய படவுகள் நின்றுட்டே இருக்குது. நான் சொன்னது மாதிரி ஒரு கடற்கரை என்று சொல்லுவோமானால் அந்த கடற்கரையிலே ஒரு படகை நிறுத்த மாட்டாங்க. படகையெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கிலோமீட்டரில் கொண்டு நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டுனா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுனா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா அங்கே கொண்டு போய் அதை கூட்டமாக அங்கே தான் நிப்பாட்டிப்பாங்க. அப்போ இந்த போட்டெல்லாம் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அப்போ அங்கே நிறைய படகுகள் இருக்கிறது, வித்தியாசமானது, சொகுசான எப்படியோ இருக்குது. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் எதை செலக்ட் பண்றாருன்னா அங்க சீமோனுடைய படகை கரெக்டா கர்த்தர் செலக்ட் பண்றாரு. ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்றாருன்னா அவனுடைய படகை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக நான் இதற்கு வைத்த பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மை நிரப்புகிற கர்த்தர், இரண்டாவது நம்முடையதை நிரப்புகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்கள்.